நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லோருக்குமே தெரியும், என்னுடைய வீடியோ முழுக்க பூஜை வீடியோ தான் நிறைய இருக்கும். அந்த பூஜை வந்து 16 நாள் நான் வந்து செய்யாமல் இருந்தேன். சரியா சொல்லணும்னா 21 நாள் நான் பூஜை ரொம்ப திறக்கலை. ஏன் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ ஜூன் வந்து 10ஆம் தேதி வச்சது. என் பையன் பிறந்த நாளைக்கு காலையில் சாமி கும்பிடும் போது நாள் வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே வந்து அடுத்த நாள் காலையில் ஆசிரமத்துக்கு போகிறதுக்காக சாமி கும்பிட்டு கிளம்புனதோட இருக்கு. அதுக்கப்புறம் நான் பூஜை ரூமே திறக்கல. அதுக்கு காரணம் பங்காளி தீட்டு. அதனால வந்து நான் வீடியோ கூட போட்டிருந்தேன், பங்காளிங்க தீட்டுனா எத்தனை நாள் கழிச்சு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த பாரம்பரிய வழக்கங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் வந்து சொல்லியிருந்தேன் 30 நாள் வந்து விளக்கேற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் 21 நாள்ல நான் வந்து விளக்கேற்றினேன் அப்படின்னா, எங்க மாமியார் வந்து சொன்னாங்க, சனி பிரதோஷத்தன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. நம்ம வந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்ய முடியல, அபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அன்னைக்கு இரவு தான் வந்து என் மாமியார் ஃபோன் பண்ணாங்க. ஸோ நம்ம சீர் எதுவுமே வாங்கலை இறப்பு வீட்டில், அதனால வந்து 16 நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நான் எங்க வீட்டில் வந்து கேட்டுட்டேன், விளக்கெல்லாம் வந்து ஏற்றலாம்னு சொல்லிட்டாங்கம்மா, நீங்க வந்து விளக்கெல்லாம் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சொன்னாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் நம்ம வந்து அசைவம் சாப்பிடுவோம். அதே மாதிரி திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. அன்னைக்கே நம்ம வந்து பௌர்ணமி முழு நிலவுல அந்த ஒரு பாசிட்டிவான நாள்ல நம்ம வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நான் விளக்கேற்றாததுக்கும் இப்ப நான் விளக்கேற்றுறதுக்கும் காரணம். அதே மாதிரி நாகமணி அம்மன் கோவில்ல அவர் ஐயா குருட்டையும் வந்து கேட்டோம், இந்த மாதிரி வந்து ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமா நீங்க வந்து பண்ணலாம், உங்களுக்கு கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக, அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக 21 நாள் வந்து எங்க வீட்டுல எந்த பூஜையும் பண்ணல, பூஜை ரொம்ப திறக்கல. இப்ப 21ஆம் நாள் தான். நான் வந்து 16 நாளே வந்து பாத்தீங்கன்னா வீடை ஃபுல்லா மாப் பண்ணிட்டு, அவங்க வந்து 3ஆம் நாளே வந்து காரியம் வச்சாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மா 16 நாள் வந்து நம்ம வீட்டை சுத்தி தான் வரும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 16 நாள் காரியம் வந்து வைப்பாங்க. ஆனா இப்ப வந்து வேலை பளு காரணமாக, பிள்ளைங்க படிப்பு இதெல்லாம் இருக்கிறனால நம்ம வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற நம்ம மாத்திக்கிறோம். ஆனாலும் வந்து அந்த 16 நாள் துக்கம் வந்து கண்டிப்பா வந்து அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எதுவுமே பண்ணாம இருந்தோம். அன்னைக்கே வந்து நான் மாப்பெல்லாம் போட்டு கல்லுப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வீடெல்லாம் தொடச்சு எல்லாமே வந்து நினைச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். திரும்ப பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணும்போது பூஜை ரூம் மட்டும்தான் கிளீன் பண்ணாம இருந்தது. அதை ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு எல்லா சாமி படத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இந்த கோமாதா சிலை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு தான் கடைசியா நாங்க போனது. அதுக்கப்புறம் எந்த கோவிலுக்கும் போகல. அதுக்கப்புறம் வந்து யோகியோட பிறந்த நாளைக்கு ஐயனார் கோவிலுக்கு ஒன்று போயிட்டு வெளியே வரும்போது தான் இந்த துக்க செய்தி வந்து கேட்டோம். ஸோ அந்த கோமாதா வந்து நான் அப்படியே பீரோல தான் வச்சிருந்தேன். நேற்று பௌர்ணமியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து நல்லபடியா வந்து அவங்களுக்கு வந்து பூஜை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களுடைய அபிஷேகம் ஆராதனை இது எல்லாமே கோமாதா பூஜை எப்படி பண்ணுவீங்கன்னு ஒரு சகோதரி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல நான் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன். இனிமே நம்ம வீடியோல பூஜை ரூம் வீடியோ வந்து வரும் அப்படிங்கிறத சந்தோஷமா வந்து நான் சொல்றேன். நேற்று பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் தண்ணீர் வழிபாடு வந்து பத்தி, அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் என் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு. அது வந்து இதுதான் காரணம். ஸோ குபேர பானையில இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு டப்பால மாத்திட்டு பௌர்ணமி அன்னைக்கு குபேர பானையில புதுசா வந்து நிரப்பியாச்சு. அதே மாதிரி சமையல் அறையில இருக்கிற அஞ்சரைப்பட்டி உப்பு ஜாடி எண்ணெய் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ என்னுடைய கிச்சன் டூர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த எத்தனை கமெண்ட்ஸ் வருது இல்லை அது அவசியமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த சங்கு வளையல் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இது எங்க வாங்கினீங்க அப்படின்னு. இது வந்து நாங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பூம்புகாருக்கு பீச்சுக்கு வந்து போகும்போது அந்த பீச் அந்த ஓரமா இருக்கிற கடை வீதியில நான் வந்து வாங்கினேன். 2 வளையல் வாங்கினேன். எனக்கு வந்து சங்கு வளையல் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பௌர்ணமி நாள்ல நம்ம வந்து மகாலட்சுமி கோயில இந்த சங்கு வளையல் வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நேற்று வந்து அனுப்பிச்சேன். ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமா நல்லபடியா வந்து விளக்கேற்றி விநாயக பெருமானுக்கும் குலதெய்வத்தையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்து பூஜை ரூம்ல விளக்கேற்ற ஆரம்பிச்சேன். குலதெய்வம் கோவிலுக்கு வந்து இப்போதைக்கு போகக்கூடாது, அதனால குலதெய்வ விளக்கு வந்து நான் வீட்டுல வந்து ஏத்துறேன். கலசத்துல வந்து தண்ணி வந்து மாத்திட்டேன். அமாவாசை அன்னைக்கு தான் மாத்துவேன். ஆனா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 16 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதுல இருக்க தண்ணி எல்லாம் மாத்திட்டு மகாலட்சுமி தீபம் வந்து ஏற்றிருந்தேன். இது எல்லாமே நேற்று ஈவினிங் பௌர்ணமிக்காக நான் வந்து ரெடி பண்ண பூஜை. இதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். அது வந்து திருஷ்டிக்காக நம்ம வந்து ஏத்துறது, சிவபெருமானுக்காக ஏத்துறது. நேற்று சோமவாரம் பௌர்ணமி நாள்ல இந்த விளக்கை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து ஏற்றியிருந்தேன். அது என்ன அப்படின்னா ஊமத்தங்காய் தீபம் வந்து ஏற்றியிருந்தேன். இது வந்து நான் அடிக்கடி ஏற்ற மாட்டேன். எனக்கு எப்போ அந்த காய் கிடைக்குதோ அப்போ வந்து சிவபெருமானுக்கு உரிய அந்த தீபத்தை நான் வந்து கட்டாயமா வந்து ஏற்றுவேன். ஸோ அதனால வந்து நேற்று வந்து அந்த ஊமத்தங்காய் வந்து கிடைச்சிது. திங்கக்கிழமை பௌர்ணமி தினத்துல நம்ம வந்து சோமவாரத்துல இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு நம்ம ஏற்றலாம்னு சொல்லி தான் சிவபெருமானுக்கு வந்து ஏற்றிருந்தேன். நெய்வேத்தியமா கொய்யாப்பழமும் மாதுளையும் வந்து வச்சிருந்தேன். பௌர்ணமி அப்படிங்கிறனால மகாலட்சுமி தீபத்தையும் நான் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து மனசுக்கு நிறைவா கோமாதாவை வந்து நம்ம வணங்கினாலே 33 தேவர்களின் ஆசையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பூஜை ரூம் வந்து திறக்கிறோம். அப்படிங்கும் போது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல்லோ ஏதாவது வருமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா திறக்கும் போது நான் எப்படி மூடும் போது அந்த பாசிட்டிவான ஒரு வாசம் இருந்ததோ அது வந்து திறக்கும் போது இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ நம்ம பூஜை ரூம்ல வந்து அந்த உயிரோட்டம் இருக்கு, கடவுளோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்பி என்கிட்ட இருக்கிற பூக்கள், என்கிட்ட இருக்கிற நெய்வேத்தியம் வச்சு நேற்று வந்து முதல் நாள் பூஜையை வந்து தொடங்கியாச்சு. இனிமே தொடர்ந்து நமக்கு பூஜை பண்ற வீடியோவும் நம்ம சேனல்ல வரும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பூஜை ரூமும் சரி, நம்மளுடைய பூஜையில இருக்கக்கூடிய அந்த பொருட்களும் சரி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இனிமே வந்து அதை மிஸ் பண்ணாத அளவுக்கு அந்த இறைவன் வந்து நல்லபடியா இந்த வீட்டுல வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிறத, விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீபத்தன்னைக்கும் சரி, ஒரு வருஷ பிறப்புனாலும் சரி, நாளும் கிழமையானாலும் சரி 365 திரி கொண்ட தீபத்தை வந்து நான் ஏற்றிடுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் அப்பவே சொல்லியிருப்பேன், இந்த திரி ஏற்றும் போதே நம்ம வருஷத்துல எல்லா நாளுமே வந்து தீபம் வந்து ஏற்ற முடியாது. அந்த தீபத்துக்கான பலன் 365 நாளும் நம்ம ஏத்துறதுக்கான ஒரு அடையாளமா ஒரு அறிகுறியா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 365 திரி அப்படிங்கிற அந்த அண்ணாமலையார் தீபத்தப்ப நான் வந்து ஏற்றுவேன். ஸோ அது வந்து ஏற்றியிருந்தனால எனக்கு பெருசா வந்து எந்த வருத்தமும் இல்லை. இந்த 21 நாள் நம்ம ஏற்ற முடியல, மாதவிடாய் சமயத்தில் நம்ம ஏற்ற முடியல அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம வருஷத்துல முதல் நாள் இல்லைன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த 365 திரி போட்ட அந்த தீபத்தை வந்து நான் ஏத்துறதுனால எனக்கு வந்து மனசுல பெருசா வந்து எந்த வருத்தமும் இல்லை. ஆனா என்னன்னா சாமிக்கு வந்து நம்ம சாமி கதவே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பங்காளி தீட்டு அப்படிங்கும் போது கதவே வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நெய்வேத்தியம் வைக்க முடியல, நம்மளால வந்து தண்ணீர் கூட மாற்ற முடியல, காஞ்ச பூவை கூட நான் வந்து எடுக்கல. ஸோ அப்படி இருந்துமே அந்த பூஜை ரூம்ல எந்த ஒரு வேற மாதிரியான ஒரு வாடையோ இல்லை எதுவுமே இல்லாம ஒரு பரிசுத்தமான ஒரு வாசம் வந்து வீசினதை நான் வந்து உணர்ந்தேன். எனக்கு அப்பவே வந்து தெரிஞ்சிருச்சு, சரி கடவுள் வந்து நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறத, நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நம்மளை ஒன்றுத்திக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து பௌர்ணமி பூஜை வந்து செஞ்சீங்க, யாரெல்லாம் வந்து தண்ணீர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த தண்ணீர் வழிபாடு செய்யறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஜலதீபம் தான் வந்து ஏற்றியிருந்தேன். ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால குபேரருக்கு உரிய அந்த ஜலதீபம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. என்னதான் வந்து நம்ம வந்து நம்மளை மீறி நம்ம சில விஷயங்கள் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே இயற்கையை வந்து நம்ம என்னைக்குமே வந்து வெல்லவே முடியாது அப்படிங்கிறது. ஆடி மாசம் வர்றதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு காற்று, மாடியில வந்து மொட்டை மாடியில வந்து என்னால தீபமே வந்து ஏற்றவே முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூடி வச்ச மாதிரி இருக்கிற அந்த தீபம் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காத்துல வந்து அது நிற்கவே இல்லை. இந்த ஜலதீபம் தான் வந்து ஏற்றியிருந்தேன். இது வந்து ஒரு இதுக்குள்ள வந்து நம்ம கேண்டில் ஏதாவது வச்சு நம்ம வந்து ஏத்துற மாதிரி அழகுக்காக வைக்கிற ஒரு விளக்கு. இதுல வந்து நான் தண்ணி ஊத்திட்டு மேல கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு அது மேல திரியை வந்து வச்சுட்டேன். திரியை நினைக்காம நம்ம வந்து மேலோட்டமா வச்சுட்டோம்னா நல்லாவே எரியும். ஆனா வந்து காத்துல வந்து எனக்கு எரியவே இல்லை. நிலவு வந்து பாத்தீங்கன்னா நேற்று அப்படியே வந்து பிரகாசமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா. 6:30 மணிக்கெல்லாம் நிலவு வந்து நல்ல வெளிச்சத்துல வந்துருச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டு வந்து ரொம்பவே இல்லை, வானம் வந்து கொஞ்சம் வெளிச்சமா தான் இருந்தது. அப்பவே வந்து நிலா வந்து நல்லா இருந்தது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்துடும், இல்லைன்னா வந்து நிலா வந்து மேகத்துல போய் ஒளிஞ்சுக்கும். ஸோ காத்து தான் வந்து நேற்று என்னைய போட்டு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆக்கிடுச்சு. இப்படியாச்சும் இந்த விளக்கை ஏத்திடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வழிமுறைகள். அதான் நான் நினைச்சேன், நமக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து அடைஞ்சே தீர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். வெட்ட வெளியில ஏற்றும் போது நமக்கு வந்து ஏத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கல் இதெல்லாம் வச்சு அது வந்து நான் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வச்சிருந்தேன். அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு வச்சிடும், இன்னொரு சைடு காத்து வந்து அந்த விளக்கு வந்து அணைக்கதான் பார்த்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கூடாரம் மாதிரியே வந்து கல்லுலேயே வந்து வச்சு நெய்வேத்தியமா வந்து கொய்யாப்பழம் வச்சு ஜலதீபம் ஏற்றி தண்ணீர் வச்சு நல்லபடியா வந்து சந்திர பகவான நல்லபடியா சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நான் வந்து வழிபாடு செஞ்சேன். ரொம்ப வந்து மனசுக்கு வந்து நிறைவா இருந்தது. ரொம்ப பிரகாசமா இந்த முதல் நாள் நாம இத்தனை நாள் கழிச்சு விளக்கேற்ற போறோம். அப்ப வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல நாள்ல வந்து ஏத்துற சந்தோஷம் வந்து இருந்தது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 3 1 ரூபாய் நாணயம் போட்டு அந்த தண்ணீர்லயும் நான் வந்து வச்சேன். அதே மாதிரி தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்காகவும் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நில ஒளியில வச்சு நான் வந்து குடிச்சேன். ஸோ அது வந்து 2 தண்ணி வந்து எடுத்துட்டு போயிருந்தேன்.
ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், மனக்குழப்பம் இல்லாம இருக்கணும், மனசுல வந்து தேவையில்லாத சஞ்சலங்கள், தேவையில்லாத குற்றம் குறைகள்லாம் மனசுல வந்து வரக்கூடாது, தேவையில்லாத குப்பைகள் வராம அந்த நிலவு மூலம் பளிச்சுன்னு வந்து நம்ம மனசு வந்து எப்பவுமே தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வழிபாடை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி தண்ணீர் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா காட்டு, மேல வானம், கையில தண்ணீர், நான் நிற்கிறது நிலம். இந்த 5 பூதங்களோட அந்த சங்கமத்துல நம்ம வந்து பஞ்சபூதங்கள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை சொல்றோம். நமக்கு வேண்டுதல் கண்டிப்பா வந்து நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னுடைய உள்ளங்கையில அந்த டம்ளர் தண்ணீரை வச்சு நல்லபடியா நில ஒளி படுற மாதிரி வச்சு நான் வந்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. இந்த மாதிரி வந்து பூஜைகள் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிற அழுக்குகளை வந்து நம்ம வெளியேற்றுறதுதான். எப்படி வந்து காலையில வந்து நம்ம குளிக்கிறோமோ உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வந்து நம்ம வெளியேற்றுறோமோ அதே மாதிரி மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள் பண்றோம். நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமா வந்து கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதுவே வந்து வர்றதுக்கு சில தடைகள் வந்து இருக்கு. சில பேரால சில பேருடைய வயிற்றெரிச்சல் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து பாதிக்குது. அப்படிங்கும் போது அதுல இருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகணும், நம்ம எப்படி வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்றோம். சும்மா வந்து வானத்துல இருக்கிற நிலாவை பார்த்து வேண்டுனா இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனா கிடைக்கும், நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த உண்டியல் காசமோ போன மாசம் வச்சிருந்த உண்டியல் எடுத்து அந்த உண்டியல் பரிகாரம் பௌர்ணமி அன்னைக்கு உண்டியல் வழிபாடும் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த உண்டியல்ல நான் வந்து போட்டுட்டேன். இன்னைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அழகா வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். அபிஷேகம் வந்து பண்ணல. அடுத்து சஷ்டியிலையோ இல்லை கிருத்திகையிலோ கண்டிப்பா பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப வந்து எடுத்தோடனே நம்ம வந்து நிறைய வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறனால நான் வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணாம பன்னீர் ரோஜாக்கள் வச்சு சிவப்பு கலர் தேன் மிட்டாய் வந்து வச்சு வெற்றிலை தீபம் வந்து நல்லபடியா வந்து போட்டேன். ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. நிறைய சகோதரிகள் வந்து சொல்றாங்க, சிறுவாபுரி பதிகத்தை உங்க வீடியோ மூலமா நான் பார்த்தேன், சும்மா கேட்டேன், எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிட்டேன், சும்மா வந்து 2 நாள் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னேன், 2 வருஷமா நடக்காத விஷயம் பிரபஞ்சத்துக்கு 2 நாள் நன்றி சொன்னதுனால எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய நேரம் காலம் அதெல்லாம் கூடி வருது. அதை கூடி வர்றதுக்காக தான் அந்த பிரபஞ்சம் அவங்கள வந்து வழி நடத்துது. அது சில பேர் மூலமா நடக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு இன்னொரு வீடியோ வந்து கண்ணில் படும், இல்லை இன்னொருத்தர் சொல்றது மூலமா கேள்விப்படுறது மூலமா தெரியும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பிரபஞ்சம் வந்து யார் மூலமாவது சொல்லும். அதை நம்ம அலட்சியப்படுத்தாம நம்ம வந்து அதை வந்து கவனிக்கணும். எப்ப நம்ம பிரபஞ்சத்தையும் மற்றவங்க சொல்ற வார்த்தைகளையும் நம்ம வந்து கவனிச்சு நம்ம அதுபடி செய்யறோமோ அப்ப நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம எல்லாத்துலயுமே வந்து இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனத்தை பிரபஞ்சத்துக்கிட்டையாவது நம்ம காட்டாம இருக்கணும். பிரபஞ்சம் ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு அறிகுறி நமக்கு சொல்லுது, ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர நமக்கு நிறைய நல்லதும் வரும். கெட்டது வர்றதுக்கு முன்னாடியான சில அறிகுறிகளை தடுக்கிறதுக்கான அறிகுறிகளும் நமக்கு வந்து பிரபஞ்சம் கண்டிப்பா சொல்லும். ஸோ இன்னைக்கு நல்லபடியா வந்து கணவர் கையால அந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டேன். நான் எப்பவுமே வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அந்த சாமி கும்பிடாதப்பையும். இருந்தாலும் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம இறைவனை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சவங்க ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கும்போது அந்த நாளே ரொம்ப பிரகாசமா இருக்கும். இந்த மாதிரி என்னுடைய பூஜரம் எப்பவுமே வந்து பிரகாசமா விளக்கு ஒளியில அந்த தெய்வங்களோட ஆசீர்வாதம், அந்த தெய்வங்கள் வந்து சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கணும், எங்களையும் வந்து நல்ல வழிபடுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது வகையில பயனுள்ளதா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம எப்பவுமே நன்றி சொல்லணும். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல சொல்ல நமக்கு நல்லவைகள் எல்லாமே தானாவே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர்.